வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அந்த பென்டென்ட்டை என்கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி கேட்டு ஹீரோனை மிரட்டிகிட்டே இருப்பாரா. இந்த நேரத்தில் அவங்க வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் முடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஒன்று பார்த்து கரெக்டாக ஹீரோ இங்கே இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவார். உடனே அந்த மாஸ்க் போட்டவங்க வந்து மற்றவங்க எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி எல்லாம் கார் கிட்ட பின்னாடி போய் ஒளிஞ்சு உட்காந்துட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்துருவாரு. ஹீரோனை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு அவருக்கு ஹீரோயினை வந்து அந்த கட்டலா ஊத்துட்டு கூப்பிடும் போது அங்கே ஒரு சண்டை வரும். அந்த சண்டையில் வந்துட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் அட்டாக் ஆகிடும். உடனே அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவாங்க. அந்த நர்ஸ் என்ன சொல்லுவாங்க, யாருமா உன்னோட ஹஸ்பண்டா, உன்ன மேலே அந்த அளவுக்கு பிரியமா இருக்காரு, கொஞ்சம் கூட அவர் தூங்கவே இல்லை, நைட்டு ஃபுல்லாக உனக்காகவே உன் பக்கத்திலே உட்காந்துட்டே இருந்தார் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோ வருவாரா, வந்த உடனே அவங்கள பார்த்து சிரிப்பாங்க. ரெண்டு பேரும் ஹீரோ நம்புற மாதிரியே இவங்க அவர்கிட்ட நடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்து இவங்களை உண்மையிலே நம்புறாரு. இதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க கண்ணு முழிச்சிருவாங்க. கண்ணு முழிச்சோன்னே இப்போ கொஞ்சம் நேரத்தில் அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது ஹீரோ ஒரு வேலையாக வெளியே போயிடுவார். அந்த நேரம் பற்றி யாருக்குமே தெரியாமல் அந்த ஃபியான்ஸ் இருக்கார்ல அந்த ஆள் வருவார். வந்த உடனே ஹீரோனை பார்த்த உடனே உன்னை பார்க்க எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும், உன்னை அவன் ரொம்ப கஷ்டப்படுத்துறான்ல, எப்படியாவது உன்னை நான் இங்கேருந்து காப்பாற்றுறேன்னு சொல்லும்போது ஹீரோன் சொல்லுவாங்க, அந்த முயற்சி எடுக்கிறது வேஸ்ட்டு, இங்கேருந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போக முடியாதுன்ற மாதிரி ஹீரோன் சொல்லுவாங்களா. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், இந்த மெடிசனை மட்டும் அந்த ஹீரோ இருக்கான்ல அவன் மேலே நீ போட்டுட்டு, அதாவது இன்ஜெக்ஷன் மாதிரி அதை நீ போட்டுட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் நம்ம இங்கே தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். உன்னை ஹீரோன் என்ன கேட்பாங்க, இந்த இதை நான் போடுறத பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவன் என்ன அந்தளவுக்கு நம்புறான், ஸோ இந்த வேலை எனக்கு ஈஸியாகவே முடிச்சிடும், ஆனால் வந்து இதில் எதுவும் சைட் எஃபெக்ட்லாம் ஒன்றும் இல்லைல்ல, எந்த பிரச்சனையும் இல்லை மயக்கம் மட்டும் தானே வரும், அந்த இடத்துல நம்ம போயிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்பாங்க. உடனே இந்த ஃபியான்ஸ் இருக்கால மூஞ்சி ரொம்ப பாவமாக வச்சுப்பாரு. என் மேலே நீ சந்தேகப்படுறியா, உன்னை காப்பாற்றணும், உன் கூட வாழணும், உன் மேலே நான் ஆசைப்பட்டு இந்த வேலையெல்லாம் உனக்காக நான் செஞ்சிட்ருக்கேன், அது போக நீ அவன் மேலே வந்து இறக்கப்படுறியா, அவன் மேலே வந்துட்டு அவனுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக கேட்பாரு. இல்லை நான் அப்படி கேட்கல, நான் கேட்டதுக்கான அர்த்தமே வேற அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்களா. அப்போனா நீ என்னை நம்புறல்ல, நான் சொன்ன மாதிரி இதை செஞ்சுட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். நான் கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சுட்டு நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்காக வருவாரா. ஹீரோ வந்து சிரிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா, உன் முகத்திலே தெரியுது அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. இவருக்கு பேசும்போதே வந்துட்டு ஹீரோக்கு வந்து இதுவுமே நான் உன்னை இந்த மாதிரி ஒரே ஆக விட மாட்டேன், உன்னை நல்லா பார்த்துப்பேன், உன் கண்ணில் எனக்கு வந்து உன்னோட லவ் எனக்கு தெரியுது அப்படி இப்படின்னு இவர் பாட்டுக்கு ஹீரோனை நம்பி இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிருவாரு. அதோட ஹீரோன் வந்து ஹக் பண்ணுவாரா. ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் என் கண்ணில் வந்துட்டு உனக்கு லவ் தெரியுதா, அது நிறையவே தெரியட்டும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, சாரி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷோல்டரில் அவர் கொடுத்த இன்ஜெக்ஷன் அப்படியே போட்டு விட்டுருவாங்க. அவ்வளோதான், ஹீரோ அப்படியே ஹக் பண்ண மாதிரியே மயக்கமாயிடுவார். ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, நைஸாக வெளியே ஓடி வருவாங்க. அந்த ஃபியான்சி சொன்ன மாதிரியே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோன் கையை பிடிச்சிட்டு நான் சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சுட்டேனாலும் செஞ்சதுனால தானே நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லுவாங்க. சரிவா இதுக்கப்புறம் இங்கே நின்னோம்னா அது ஆபத்து, அப்படி நம்ம இங்கேருந்து ஓடிடலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிப்பாங்க. இப்போ தான் வந்து ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து பார்ப்பாரு ஹீரோன் மயக்கமாக இருக்கிறத. உடனே ஹீரோ வந்து மயக்கத்தில் என்ன சொல்வாருன்னா, ஹீரோன் வந்து ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கா, அவளுக்கு ஏதோ ஆபத்து இருக்குது, அவளை காப்பாற்றுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாரு. என்ன பண்ணுவாங்க, அவர் கூட ஓடுறதுக்காக ரெடி ஆகிடுவாங்க. இந்த நேரம் பார்த்து அந்த ஃபியான்சி இருக்கால அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் காலில் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க, ஆளுங்கள்லாம் இருக்காங்கல்ல அந்த அடியாளுங்கள்லாம் அவங்க தான் கால் பண்ணியிருப்பாங்க. உடனே இவர் திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோனுக்கு ஒன்றும் புரியாது, யார் கால் பண்ணியிருக்கா, யார்கிட்ட இவன் பேசுகிறான், ஒரு மாதிரி பதட்டமாக பேசுகிறானேன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஹீரோயினை கொஞ்சம் தள்ளி நிற்க வச்சுட்டு அவர் வந்து என்ன பேசுவார்னா, என்ன விஷயத்துக்கு இப்போ கால் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஆள் என்ன சொல்வார், எனக்கு நீ பணம் கொடுக்குறோம், நீ சொல்லி தானே அந்த வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சோம், இப்போ எங்களுக்கு வந்து தேவையான பணத்தை நீ கொடுக்கல அப்படின்னா வந்துட்டு நாங்கள் விட மாட்டோம், எங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீ பணத்தை போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுவாங்க. பக்கத்தில் இருக்காங்கன்றதுக்காக சரி பணம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு, நான் சீக்கிரமாக அப்புறம் கொடுக்குறேன் அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இன்டெரக்டாக பேசுவார். ஹீரோனுக்கு ஒன்றும் புரியாது. அதோட இப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் ஆக்கல, சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி ஓடலாம்னு நினைப்பாரா. ஆனால் அந்த ஃபோன் பேசினார்ல அவர் என்ன பண்ணுவார், இவருக்கு அங்கே நின்று இவர் இங்கே நிற்கிறாருன்னு தெரிஞ்சுதான் அவர் தூரமாக நின்று கால் பண்ணுறாரு. இவர் ஓட பார்க்குறாருன்னா அவன் பாரு நம்மளை ஏமாற்றிட்டு அவன் வேலையை மட்டும் வாங்கிட்டு பணத்தை கொடுக்காம ஓட பார்க்குறான், அவனை காரை வச்சு ஏடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ கார் வேகமாக வந்துடும். இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், வேகமாக வந்துட்டு அவனை தள்ளி விட்டுட்டு ஹீரோ போய் ஹீரோனை காப்பாற்றுறன்ற பேரில் விட கார் வந்து ஹீரோ மேலே இடிச்சிடும். ஆல்ரெடி வேறு அவர் வந்து மயக்கத்தில் இருக்காரு. ஸோ அப்படியே வாமிட்டாக பண்ணுவார், அது பிளட் அப்படிலாம் இருக்குமா. உடனே அந்த ஆள் என்ன பண்ணுவார், இந்த ஃபியான்ஸ் என்ன பண்ணுவார், நம்ம இங்கே வெயிட் பண்ணக்கூடாது, நீ வா நம்ம போகலான்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இவர் இப்படி அடிபட்டு கிடக்குறானே அப்படின்னு சொல்லி ஹீரோன் கொஞ்சம் தயங்குவாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார், அவன் ஒன்றும் செத்துலாம் போக மாட்டான், நீ எந்திரிச்சு வா, அதுவும் ஹாஸ்பிட்டல் கிட்ட தான் இருக்காங்க, அவனை யாராவது காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லும்போது ஹீரோன் இல்லை இவன் இப்படியே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அந்த ஆள் ஒன்று என்ன சொல்வார், இப்போ அடியாளங்கள்லாம் வந்துட்டு பார்த்தா விட மாட்டாங்கல்ல இவரை. ஸோ அவர் டக்குன்னு என்ன பண்ணுவார், நீ எப்படியாவது இப்போதைக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடு, நான் இப்போ இங்கேருந்து தப்பிச்சு ஆகிறோம், நான் இப்போ போயிட்டு உனக்கு நான் திரும்ப வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கு எதனா கூட்டிகிட்டு போயிடுவேன்ற அவர் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோனா திரும்ப அவர் ஃபியான்சி பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, காதில் வாங்காமல் ஓடுவார். புரியாத இந்த நேரம் பார்த்து ஹீரோட ஆளுங்கள்லாம் சுற்றி வளைச்சிடுவாங்க. ஹீரோக்கு இந்த மாதிரி ஆனோன்னு ஹீரோனை போட்டு எல்லாம் திட்ட ஆரம்பிப்பாங்க. அப்போ ஹீரோக்கு கோமா வரும், ஆனால் அவரால் பேச முடியாது. ஹீரோனை அப்படியே டச் பண்ணுற மாதிரி வருவார், அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துருவார். அதுக்கப்புறம் அவரை கூட்டு போய் உள்ள அட்மிட் பண்ணிடுவாங்க. இப்போ ஹீரோட ஆளுங்கள்லாம் ஹீரோனை பயங்கரமாக திட்டுவாங்க, ஏன்னா
என்ன நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில்? அவன் உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கான் தெரியுமா? அதெல்லாம் ஏதாவது ஒன்று தெரியுமா உனக்கு? அவன் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டியா? அவனுக்கு வந்துட்டு அதாவது இன்ஜெக்ஷன் வேறு ஒன்று போட்டாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நீ பண்ணியிருக்க. அவனுக்கு இந்த மாதிரி செய்யக்கூடாததெல்லாம் நீ செஞ்சிருக்க அப்படி இப்படின்னு ஹீரோனை பயங்கரமாக திட்டுவாங்க. அதுவும் ஹீரோ இப்போ தான் அந்த அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு அவர் படுத்திருப்பார். இப்போ தான் ஹீரோ வந்து மயக்கத்திலிருந்து முழிப்பாரா, உடனே ஹீரோ முன்னாடி ஹீரோனை போட்டு திட்டும் போது ஹீரோக்கு கோவம் வந்துடும். எல்லாரும் வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு திட்டி விட்டுருவாரு. உடனே எல்லாரும் வெளியே போயிடுவாங்க. அசிஸ்டன்ட் இருக்கல அவர் அங்கேருந்து வெளியே போயிடுவார். அதோட ஹீரோயின் வந்து பேசுவாங்களா, அப்போ ஹீரோ என்ன சொல்வார், நீ நிறைய வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, உனக்கு நிறைய விஷயங்கள் நான் புரிய வைக்க வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நான் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்க விருப்பப்படலை, ஆனால் நான் இந்த விஷயத்தில் நான் பண்ணியிருக்க கூடாது, நான் பண்ணது தப்பு தான், சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதோட ஹீரோ வந்து அவங்கள ஹக் பண்ணிட்டு 2 பேரும் இப்போ ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹக் பண்ணும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, எனக்கு 7 வயசாக இருக்கும் போது இந்த மாதிரி இதே மாதிரி தான் ஆளுங்க வந்து என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க, அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பாரா. இந்த நேரத்தில் ஹீரோவுக்கு வந்து திரும்பவும் ஒரு மாதிரி அந்த இன்ஜெக்ஷனால அவருக்கு ஒரு மாதிரி அலர்ஜி ஆகிடும். திரும்ப வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. உடனே ஹீரோனே கொஞ்சம் பயந்து தான் போவாங்க. இப்போ நர்ஸ் எல்லாம் கூப்பிட்டோன்னே எல்லாரும் வந்துருவாங்க. திரும்ப ஹீரோனை தலை நிற்க வச்சுட்டு ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க. மாதிரி இவன் சொல்லி இப்படி ஒரு வேலையை பார்க்க வச்சுட்டானே, அதாவது அது உயிர் போகிற அளவுக்கு ஆபத்தானது அந்த இது. அவன் வந்து சும்மா மயக்கம் தான் வரும்னு சொல்லிட்டு அந்த ஃபியான்சி பொய் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கும். அதோட உங்களுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்கும். அப்படி யோசிச்சுட்டே இருக்கும் போதே பார்த்தா திரும்ப மறைஞ்சு தப்பிச்சு போய் திரும்ப அந்த ஃபியான்சி இருக்குல்ல, அது முகரக்கட்டையை பார்த்தாலே கோவமாக வருது. அந்த முகரக்கட்டையை வச்சுட்டு அது வேறு திரும்ப வந்துடும். வந்தவுடனே பார்த்தா வந்துட்டு ஹீரோயினை வந்து திரும்பவும் மறைஞ்சு தான் சந்திக்கிறது எல்லாமே. ஹீரோனை பார்த்த உடனே இப்போ என்ன ஆச்சு, இப்போ என் கூட வா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கோவப்படுவாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, காப்பாத்துறேன்னு கூட்டு போகிற, பாதி வழியிலேயே வந்து ஏதாவது பிரச்சனை வந்தால் உன்னை அப்புறம் கூட்டு போகிறேன், டாட்டா கட்டிட்டு நீ பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு. உனக்கு நிலைமை புரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம 2 பேரும் வந்து எப்போ சேர்ந்துருக்கணும், எப்போ தனித்தனியாக இருக்கணுன்றதை பிளான் பண்ணி தான் பண்ணணும். உனக்கே தெரியும் இது எல்லாமே ஹீரோவால் தான் நடக்குது, அவன் தான் அவரோட ஆளுங்க தான் நம்மளை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ப வைப்பாரு. இன்னும் ஹீரோன் என்ன சொல்வாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ என்ன என்கிட்ட சொன்ன, அது வந்துட்டு நார்மலாக மயக்க வர மாதிரி தான், அதை அவனுக்கு போட்டு விட்டுட்டு அப்படின்னா நம்ம ஈஸியாக தப்பிச்சலாம் தானே சொன்னேன். ஆனால் இப்போ அது ரொம்ப மோசமான இதில் இருக்குது, அவன் எந்த அளவுக்கு கிரிட்டிக்கலான பொசிஷனில் இப்போ இருக்கான் தெரியுமா, அது வந்து ரொம்ப டேஞ்சரில் இருக்கான், சாவ போகிற நிலமையில கிடக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே, நீ எதுக்காக அவனை பற்றி யோசிக்கிற, நான் உங்ககிட்ட அப்படி உண்மையை சொல்லியிருந்தா இந்த வேலையை நீ செஞ்சிருக்க மாட்டேன், தயங்கிட்டு இருந்திருப்ப, அதாவது உனக்கு அவனை பிடிக்கல அதை நான் நம்புகிறேன், ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை செய்கிறதுக்கு நீ துணிஞ்சு வருவியா, வரமாட்டேன், நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறோன்னா இதெல்லாம் தப்பே கிடையாது, உனக்கே அது புரிய மாட்டேங்குது, அவன் ஒருவேளை உயிரோடு இருந்தானா நம்மளை வாழ விடுவானா, நம்மளை மட்டும் யோசி, என்னை பற்றி மட்டும் யோசி அப்படின்ற மாதிரி இவர் பேசி சமாதானப்படுத்துவார். எதாக இருந்தாலும் அவன் இப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது என்னால் வந்துட்டு நிம்மதியாக இருக்க முடியாது, அவன் வந்து மயக்கம் தெரியணும், அதுக்கப்புறம் தான் நான் வரதா இருந்தால் நான் அதுக்கப்புறம் தப்பிச்சு வருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்களா. உன்னை இந்த ஃபியான்ஸ் என்ன சொல்வார், எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, உனக்கு அவனை பிடிச்சிருச்சு, நீ திரும்ப அவனை நேசிக்க ஆரம்பிச்சிட்ட, அதனால தான் நான் வந்து ஏழை தானே, அவனை வச்சு கம்பேர் பண்ணும்போது என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, நான் ரொம்ப புவராக இருக்கிறனால தானே வந்து என்னை நீ வெறுக்கிற, ஏழையாக பிறந்த பசங்களோட பாவம் வந்து உங்களெல்லாம் சும்மாவே விடாது அப்படின்ற மாதிரி வசனம் பேசுவார். அது மட்டும் இல்லாமல் நீ அவனோட குழந்தைய வேற சுமக்கிறல்ல, அதனால தான் அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு ரொம்ப பாவம் போல பேசுவார். கருத்தில் தானே நீ வந்து இது பண்ணுற அது பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டே இருப்பார். இப்போ ஹீரோன் என்ன சொல்வாங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நான் அவன் குழந்தைய சுமக்க போகிறேன், அவனை அப்படி இப்படி நான் சொன்னான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதோட அவர் என்ன சொல்வார், எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா உன்னோட லைஃப் வந்து ஃப்யூச்சரில் பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு நீ நினச்சிட்ட, என்னோட காதலை நீ உதாசீனப்படுத்திட்டல அப்படின்ற மாதிரி சொல்வார். உன்னை ஹீரோன் வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்களா, நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அவன் எவ்வளோ மோசமானவன்றதை நான் எவிடன்ஸோடு வந்து உனக்கு சொல்கிறேன், அப்போ தான் உனக்கு புரியும்னு சொல்லிட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்பிடுவார். ஹீரோன் திரும்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோன் வந்துட்டு கொஞ்சம் மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு இப்போ கொஞ்சம் மயக்கம் தெரிஞ்ச உடனே அவங்க ஆளுங்களாம் வந்து சொல்லும்போது ஹீரோக்கு திரும்ப கோவம் வரும். அவளை உங்களால் பார்த்துக்க முடியலையா, அவளாக காணா போயிட்டாலும் யாராவது அவளை தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோ கோவப்படுவார். அதோடு பார்த்தா ஹீரோன் வந்து வீட்டில் தான் இருப்பாங்க, வேணும்னே ஹீரோட வீட்லேயே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு என்னென்ன உண்மை தெரிஞ்சாகணும், யார் மேலே உண்மையிலேயே அவங்களுக்கு இப்போ டவுட் வந்து ஃபியான்சி மேலே கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு, ஹீரோ மேலே டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு, உண்மையான சில விஷயங்களை அவங்க கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக இப்போ யார் மேலே தப்புன்றதுக்காக இங்கேருந்து பார்த்தா தான் தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டிலே இருப்பாங்க. இப்போ ஹீரோ வருவாரா, ஹீரோயினை பார்த்தோன்னு அப்படியே கெஸ் பண்ணுவார், ரொமான்ஸ் பண்ணுவார். எவ்வளோதான் உடம்பு முடியாமல் இருந்தாலும் ஹீரோனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடுவார். ஹீரோன் வந்து சாப்பிட மாட்டேன் நடப்பிடிப்பாங்க. அப்புறம் அவர் கொஞ்சம் ஹீரோனுக்கு சாப்பாடை ஊட்டி விடுவார். அப்போ அவங்களுக்கு ஹீரோனுக்கு வந்து அவங்க அம்மா ஞாபகம் வந்துடும். அவங்க சின்ன வயசில் அவங்க அம்மா வந்து நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து அவங்க யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அதோட அவங்க 2 பேரும் நல்ல விதமாக பேசிகிட்டே இருப்பாங்க. இதே நேரத்தில் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபியான்சி இருக்காருல்ல, அந்த ஆள் வந்து அடியாள் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு இவரை ஃபாலோ பண்ணிட்டே வந்துருவார். ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துட்டு எனக்கு 80,000 யுவான் வந்து நீ எனக்கு கொடுக்க வேண்டியிருக்கு, நீ கொடுத்துட்டீங்கன்னா நீ தப்பிப்ப, இல்லைன்னு வச்சுக்கோ நீ பண்ண எல்லா விஷயத்துக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, அதை மட்டும் நீ லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்டேயோ இல்லை ஹீரோக்கிட்டே நான் காட்டேன்னு வச்சுக்கேன், உன் கதையே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தலை மிரட்டுவார். உடனே இந்த ஃபியான்சி இருக்காருல்ல, நீ அப்படிலாம் மட்டும் அவசரப்பட்டு செஞ்சிடாத, நான் சொல்கிறத கேளு, நிச்சயமாக உனக்கான பணத்தை நான் டபுளாக கூட கொடுக்குறேன், ஆனால் கொஞ்சம் பொறுமையாயிரு, எல்லாமே நான் நினச்ச மாதிரி நடந்துச்சு அப்படின்னா எனக்கு எல்லா பணமும் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி திரும்பவும் அவர்கிட்ட சமாதானம் சொல்லிட்டு இருப்பாரு. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நான் இந்த மாதிரி டபுளாக கொடுத்துறேன்னு சொல்கிறாரா. உடனே அவர் என்ன சொல்வார், டபுளாக நீ கொடுக்குற வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கணும், சரி ஓகே, திரும்பவும் நீ இவ்வளோ நாள் சொன்ன வேலைகளை நான் செஞ்சாலே இப்போ நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், அந்த வேலையை நீ செய் அப்படின்ற மாதிரி அவர்
சொல்லுவாரா, திரும்ப ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அவர்ட்ட குடுப்பாரு. இப்ப நீ என்ன சொன்னாலும் நான் செய்றேன்ற மாரி அவர் சொல்வாரு. அதே மாரி நான் சொல்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு, அவருக்கு வந்து இந்த மாரி நீ இன்ஜெக்ஷன போட்டுறணும் அப்படி இப்படின்ற மாரி அவர் சொல்லிடுவாரா. இப்ப இவரு என்ன பண்ணுவாரு, மழையே இல்லாத நேரத்துல ரெயின் கோட்ட போட்டுட்டு வந்துருவாரு. அந்த பில்டிங்ல ஒருத்தர் குடியிருப்பாரு. அவர் கதவ தொறந்தோனே, "நீயா? உன்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபியான்சி கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா இவரு எதுவுமே பேசாம அவருக்கு அந்த இன்ஜெக்ஷன போட்டு விட்டுருவாரு. நீயா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே அவர் மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயம் வந்து இப்ப ஹீரோக்கு சொல்லிடுவாங்க. ஹீரோக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிரும். இப்ப ஹீரோ வந்து வீட்டுக்கு எந்திரிச்சு வருவாரு. வரும்போது பார்த்தா இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோ கிட்ட நல்லவங்க மாரி நடிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்காக அவருக்கு பிடிச்ச மாரிலாம் சமைச்சு வைப்பாங்க. இது என்னது இது ஸ்மெல்லே வித்தியாசமா இருக்கணும்னு நான் சமைக்கலாம் செய்யல. ஆன்டி தான் சமைச்சாங்க. வீட்ல வேலை பார்க்குறவங்க. நான் அத பரிமாற மட்டும் தான் வேலை பார்த்தேன் அப்படின்ற மாரி ஹீரோ கிட்ட நம்புற மாரி பேசுவாங்க. ஹீரோவும் இவர ரொம்பவே நம்புவாங்க. ஸோ ஹீரோவும் சாப்ட்டுருவாரு. அதுக்கப்புறம் இங்க பார்த்தோம்னா அந்த ஃபியான்சி இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, திரும்ப அந்த ஆள் இருக்கார்ல, அவர் இவர்ட்ட இன்னொரு விஷயம் பேசுவாரு. "இன்னும் எனக்கு குடுக்க வேண்டிய பணம் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு பதிலா இன்னொரு வேலை நீ செய்ய வேண்டியிருக்கு. அத நீ செஞ்ச அப்படின்னா, உனக்கு நீ பணம் குடுக்குறதுக்கான டைமிங்க கொஞ்சம் நான் உனக்கு குடுப்பேன்" அப்படின்ற மாரி அவர் பேசிட்டு இருப்பாரு. பக்கத்துல இருக்காங்களா, அவங்கள வந்துட்டு ஹீரோ போட்டு கண்டபடி திட்டுவாரு. ஹீரோயின் இத காதுல வாங்கிருவாங்க. ஆனா எதுக்காக அவர திட்டுறாங்க அப்படின்றது புரியாது. உடனே அந்த லேடி வந்து அழுதுகிட்டு இன்னொரு லேடிட்ட வந்து குறையா சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இன்னைக்கு வந்து அந்த யங் மாஸ்டருக்கு, அதாவது ஹீரோ இருக்கார்ல, அவரோட பேரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு இறந்து போன நாளு. வருஷம் வருஷம் அத வந்து அவர் வந்து இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாரு. நான் இன்னைக்கும் மறந்தாப்புல அந்த வேலைய நான் செய்யாம விட்டுட்டேன். அதுக்காக கண்டபடி திட்டிட்டாரு அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்களா. அதாவது அவங்க அம்மா, அப்பாவுக்கு புடிச்ச ஒரு ஃப்ளவர் இருக்கும். அந்த ஃப்ளவர கொண்டு வந்து அங்க வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவங்க அத செய்ய மறந்துட்டாங்க. ஹீரோயின் இதெல்லாம் காதுல வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுவாங்க. இப்ப ஹீரோ பார்க்க வரவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோவ நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க எந்த ஃப்ளவர் அவங்க அப்பா, அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த ஃப்ளவர வாங்கி கொண்டு வந்து ஹீரோ கிட்ட குடுப்பாங்க. இந்த ஃப்ளவர் வந்து உங்க அப்பா, அம்மா இன்னைக்கு இறந்த நாள் தானே அப்படின்ற மாரிலாம் சொல்லுவோம். ஹீரோ ரொம்பவே அவர் வந்து இதாயிடுவார். சென்டிமென்ட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. பரவாயில்லையே ஹீரோயின் வந்து இந்த அளவுக்கு நம்மள நேசிக்கிறா. அதனால தான் இதெல்லாம் பண்றா அப்படின்ற மாரி அவர் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. அதோட இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்க அப்பா, அம்மாவோட கல்லறைக்கு போயிட்டு அங்க பேசிட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, குழந்தைகிட்ட பேச ஆரம்பிச்சுருவாங்க. வயித்துல உள்ள குழந்தைக்கு. இப்போ இப்ப ஹீரோயின் வந்து அந்த குழந்தைய நேசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. நான் வந்து எப்படியாவது உன்ன வந்து பாதுகாக்கணும், உன்ன நல்லபடியா வளர்த்து ஆளாக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு நீ வந்து சொந்தம்னா நீ மட்டும் தான், உனக்கு சொந்தம்னா நான் மட்டும் தான் அப்படின்ற மாரி நினச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க ஹீரோக்கு தெரியாமயே. ஃபியான்சிக்கு தான் கால் பண்ணுவாங்க. இப்போ ஃபியான்சி நேரா வந்துருவாரு. இவங்க 2 பேரும் தனிப்பட்ட முறையில பேசும்போது ஹீரோ கிட்டேருந்து சில க்ளூஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் ஹீரோவுக்கே தெரியாம, ஏன்னா ஹீரோ வந்து அவங்க அப்பா, அம்மாவ பார்க்கறதுக்காக போயிட்டாரு. ஹீரோயின் குடுத்த ஃப்ளவர் எடுத்துட்டு அங்க போனதுக்கப்புறம் இப்ப வீட்லேருந்து செய்தி வரும். ஹீரோயின் வந்து வீட்ல இல்லன்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து ஹீரோயின தேடிட்டு திரும்ப வர ஆரம்பிச்சுருவாரு. வேணும்னே அவ என்ன நம்ப வச்சு இங்கேருந்து போயிருக்கா அப்படின்ற மாரி ஹீரோக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சிரும். உடனே இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபியான்ஸிய பார்க்க வந்துருவாங்களா, அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா நீ கொண்டு வந்த க்ளூஸ் எல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு போதுமானதா இல்ல. இருந்தாலும் நான் ஏதாவது முயற்சி பண்றேன். எப்படியாவது தேடி உனக்கு நான் அத கண்டுபிடிக்கிறேன், இத கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின நம்ப வச்சுட்டே இருப்பாரு. ஹீரோயின் நம்பிட்டே பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோன்னா, கரெக்ட்டா அந்த அட்ரஸே தேடி ஹீரோ கரெக்ட்டா இங்க அவங்க ஆளுங்களோட வந்துருவாரு. இங்க பார்த்தோன்னா 2 பேருக்கு ஒரு மாரி ஆயிடும். உடனே ஃபியான்சி என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் ஷோல்டர்ல கைய போட்டுப்பாரு. இன்னையிலேருந்து அவ என்னோட ஒய்ஃபா ஆகப் போறவ. உனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாரி சொல்லவும், ஏன்னா நான் வேணும்னு அவ நினைச்சதுனால தான் என் கூட வந்திருக்கா அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோட ஆளுங்களுக்கெல்லாம் அந்த ஃபியான்சி மேல சரியான கோவம் வரும். உடனே ஒரு அடிய போட்டு அவர உட்கார வச்சுருவாங்க முட்டி போட வச்சுட்டு. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின பார்ப்பாரா, பார்த்துட்டு என்ன நம்ப வச்சுட்டு இப்ப நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு வரணும் தானே இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் வந்து அப்படியே முழிச்சுட்டே இருப்பாங்களா. அப்ப ஹீரோ என்ன சொல்லுவாரு, "இவ்ளோ ஆசைப்பட்டு இவ்ளோ தூரம் ஓடி வந்துட்டியே, உனக்காக அந்த பெண்டன்ட் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். அந்த ஆக்ஷன்ல அத வாங்கி கொடுத்தேன். அத எடுத்துக்காம வந்துட்டேன்னு" சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாரு, அந்த பெண்டன்ட்ட ஹீரோயின் குடுப்பாரா. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உடனே இந்த பெண்டன்ட் எடுத்தவங்க என்ன சொல்வாங்க, "நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைக்கிறேன்னு" கேட்கும்போது, ஆமான்னு ஹீரோ சொல்வாரு. "அப்பனா என்ன விட்டுரு, என்னோட போக்குல விட்டுரு. நான் எங்க போய் நான் நிம்மதியா இருப்பனோ, அங்க போய் நான் நிம்மதியா இருந்துக்கிறேன். இனிமே என்ன ஃபாலோ பண்ணாத" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்வாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, "சரி நீ போ" அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயின் திரும்பிட்டு போலான்னு நினைக்கும்போது, அவங்க கழுத்திலேயே ஒரு லைட்டா தான் ஒரு அடிய போடுவாரு. டக்குன்னு ஹீரோயின் வந்து மயக்கமாயிடுவாங்க. ஹீரோயின தூக்கிட்டு வந்துருவாரு. ஹீரோயின் முழிச்சு பார்த்த உடனே, "நீ ஒரு பைத்தியக்காரன் தான், நீ மோசமானவன்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஹீரோயின் வந்து ஹீரோவ திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோக்கு இது புதுசு இல்ல. நல்லா திட்டு வாங்கி அவரும் பழகிட்டாரு. "நீ இப்படிலாம் பண்ணீன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீ என்ன திட்டினாலோ, என்ன அடிச்சாலோ, நான் உன்ன கிஸ் பண்றது தான் உனக்கான தண்டனையா இருக்கும்னு" சொல்லிட்டு ஹீரோ திரும்பவும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா ஹீரோயின் பிரெக்னென்ட்டா இருக்கனால அவங்களுக்கு மயக்கமா வந்துரும். உடனே டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு பல்ஸ்லாம் ரொம்ப லோவா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப ட்ரீட்மெண்ட் கொஞ்ச நேரம் நடந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "நீ என்னதான் வந்து என்ன பார்த்து வச்சிருந்தாலும் நான் என்னைக்கா இருந்தாலும் இங்கேருந்து போயிடுவேன்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஹீரோ கிட்ட அப்படியே பேசுவாங்க. ஏதா அவங்க மேல பிரியமா அப்படி இப்படி இருக்க மாதிரி பேசவும், ஹீரோயின் வந்து இப்ப என்ன நினைப்பாங்க, இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிற இவனுக்கு தகுந்த மாரியே நம்ம நடந்தா தான் உண்டு. அப்பதான் எங்கேயாவது போ முடியும்னு சொல்லிட்டு திரும்பவும் ஹீரோ கிட்ட நடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோ தான் இவங்க கொஞ்சம் சிரிச்சு பேசினாலே மயங்கிடுறாரா. உடனே திரும்பவும் அவங்களுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஞ்சி சாதம் மாரி வச்சு ஹீரோ குடுப்பாரு. "இது சுத்தமா நல்லா இல்ல" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. "உடம்புக்கு ஹெல்த்துக்கு நீ குடிச்சு தான் ஆகணும்" அப்படின்ற மாரி ஹீரோயினுக்கு கொஞ்சம் மெடிசனோட கலந்து அவர் குடுத்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் அப்படியே 2 பேரும் ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாரி வெளி தோற்றம் தெரியும். ஆனா ஹீரோயினுக்கு இன்ன வரைக்கும் ஹீரோ மேல எந்த ஒரு இதுவும் இல்ல. வந்துட்டு திரும்பவும் ஹீரோயின ரொம்பவே நேசிக்குவாரு. எப்பவும் போல அவர் நேசிச்சுட்டு தான் இருக்காரு. இப்ப ஹீரோயின் வந்து திரும்பவும் நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா. அதோட இந்த தடவ இன்னும் ஸ்ட்ராங்கா
ஸ்ட்ராங்காகவே நடிப்பாங்க. அதோட ஹீரோ வந்து உண்மையிலே அவ மனசு மாறிட்டா அப்படின்னு சொல்லி நடிப்பாரு. இப்போ 2 பேரும் வெளியே போலான்னு சொல்லுவாங்க. உடனே ஒரு பார்க்குக்கு வருவாங்க. அங்க வந்தவுடனே ஹீரோ வந்துட்டு சில திங்ஸ வாங்க போம்போது, இன்னொரு பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணும். அவன நான் தான் சின்ன வயசுலேருந்து அவன லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவன் எனக்கு தான் அப்படின்ற மாரிலாம் பேசிட்டே இருக்கும். ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அதோட ஹீரோ வந்துருவாரு. அந்த பொண்ண அசிங்கப்படுத்தி அனுப்பிருவாரு. திரும்ப ஹீரோவும் ஹீரோயினும் அங்க உள்ள பார்க்ல நல்லா ஜாலியா விளையாடிட்டு, அப்படியே வீட்டுக்கு வரலாம்னு நெனைக்கும்போது, திரும்ப ஹீரோவுக்கு வந்து ஏதோ பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிரும். ஒரு மாரி பதட்டம் ஆயிடுவாரு. அப்ப ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வாருன்னா, "நீ எனக்கு எப்பவுமே வேணும். நீ என்ன விட்டு போயிடாத. நீ இல்லாம என்னால வாழ முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பதட்டமா ஒரு மாரி பேச ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாரி பயந்துருவாங்க. என்னாச்சு இவனுக்கு அப்படின்ற மாரி நெனைக்கும்போது, ஹீரோவுக்கு ஒரு மாரி மயக்கமா வரும். ஒரு மயக்கமாயிடுவாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்காரு. அவர் ஹீரோயின கூப்ட்டு ஹீரோட சின்ன வயசு ஃபோட்டோவ காட்டுவாரு. அப்படின்னா வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு 7 வயசா இருக்கும்போது, அவங்க அப்பா, அம்மா கிட்ட இருந்து அந்த மாரி கெட்டவங்களா இருக்காங்களா, அவங்க பணத்துக்காக ஹீரோவ கூட்டு வந்து அடைச்சு போட்டாங்க. ஒரு 3 மாசம் அவர வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. அப்ப அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அப்ப அப்படி மாரி ஹீரோவ பத்தி அந்த மாரிலாம் பேசுவாங்க. அப்ப அவர காப்பாத்துற ஒரு இன்சிடென்ட்ல தான் வந்து அவங்க அப்பா, அம்மா வந்துட்டு ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போயிட்டாங்க. ஹீரோவ காப்பாத்துறதுக்காக ஹீரோயினோட அப்பா, அம்மா வந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல தான் இறந்துட்டாங்களே தவிர்த்து, ஹீரோவால அவங்க வந்து இறந்து போகல. இப்ப ஹீரோயின் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹீரோவால தான் அவங்க அப்பா, அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாரி நினைச்சிட்டே இருப்பாங்க. இவர் இப்ப இந்த விளக்கம் குடுத்த உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோயினுக்கு அந்த ஃபோட்டோவ திருப்பி திருப்பி பார்த்தவங்க, தன்னோட பேர் அத எழுதியிருக்கிறத பார்த்தோனே உங்களுக்கு ஒரு மாரி ஆச்சரியமா இருக்கும். இப்ப ஹீரோ கிட்ட அவங்க பேசணும்னு நினைப்பாங்க. உடனே ஹீரோக்கு இப்ப தான் மயக்கம் தெளியுமா, அவர்ட்ட வந்து பேசும்போது இவங்களும் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. இப்ப டாக்டர்ட்ட ஹீரோ என்ன சொல்வாரு, அவளுக்கு ஹீரோயினுக்கு செக் பண்ணி பார்க்க, இப்ப அவங்க ஓகேவா தான் இருக்காங்கன்ற மாரி டாக்டர் சொல்வாரு. மொத்தத்துல இப்ப 2 பேரும் ஓகேவா தான் இருக்காங்க டாக்டர் சொல்லிட்டாரு. வாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். வீட்ல சில எவிடன்ஸ்லாம் பார்க்கும்போது, ஹீரோ சொன்னது எதுவுமே உண்மை இல்ல அப்படின்ற மாரி அவங்களுக்கு தெரிய வந்துருமா, இப்ப ஹீரோ வருவாரா, வந்தவுடனே இவ்ளோ போய் என்கிட்ட நீ சொல்லிட்டல்ல, உன்ன நான் நம்பி இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப கோவப்பட ஆரம்பிச்சுருவாங்க. அதோட ஹீரோயினுக்கு ஒரு மாரி பெயின் வர ஆரம்பிச்சு, திரும்ப வந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டல்ல திரும்ப அட்மிட் ஆவாங்க. ஹீரோக்கு அவங்க மேல அந்த லவ் உண்மையிலே தான் இருக்கு. உடனே ஹீரோயின பார்க்கறதுக்காக ஹீரோ திரும்ப வருவாரு. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆப்பரேஷன் தியேட்டருக்குள்ள அவங்க போவாங்க. ஹீரோ வந்து பேசலாம்னு நிக்கும்போது அவங்க சரியா பேச மாட்டாங்க. அதோட வந்துட்டு இப்ப அவங்க எப்ப முழிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் ஆப்பரேஷன் கொஞ்சம்லாம் அந்த மாரிலாம் ஹீரோயினுக்கு போயிடும். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வெளிய வரும்போது, அவங்க ஹீரோ வந்து திரும்ப நின்னுட்டே இருப்பாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஹீரோ கிட்ட இருந்து அந்த ஷார்ப் திங்ஸ் பண்ணிட்டு தன்ன தானே மிரட்டுவாங்க. இப்ப நீ என்ன ஃபாலோ பண்ணாலோ, என்ன தொடர்ந்து வந்தாலோ, நான் என்ன நானே ஏதாவது பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ அப்படியே அமைதியா இருந்துருவாரு. அவரோட ஆளுங்களும் அமைதியா இருந்துருவாங்க. இப்ப ஹீரோயின் அங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப ஹீரோ கூட இருக்கவே அவங்களுக்கு பிடிக்காது. அங்கருந்து எஸ்கேப் ஆகி நேரா அந்த ஃபியான்சிய தேடி வந்துருவாங்க. நெறைய விஷயங்கள் பேசிட்டே இருப்பாரா. ஹீரோயின் வந்து சரி ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து எந்திரிச்சு போவாங்க. அப்போன்னு பார்த்து அந்த வில்லன் இருக்காருல்ல, அந்த கெட்டவன், அந்த அடியாள், அவர் வந்துட்டு இந்த ஃபியான்சி கிட்ட பேசுறது வந்து ஹீரோயின் வந்து அவங்களுக்கே தெரியாம கேட்டுருவாங்க. இதுல வந்துட்டு அவங்க 2 பேர் மேல ஏதோ தப்பு இருக்குன்ற மாரி ஹீரோயினுக்கு டவுட் வந்துருமா. இப்ப ஓப்பனா அவங்கள்ட்ட வந்து பேசிட்டு, நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படி இப்படின்னு கேட்கும்போது, இப்ப அவருக்கு கோவம் வந்துரும். இப்ப எல்லாத்தையும் ஹீரோயின் காதுல வாங்கிட்டா அப்படின்ன உடனே அவருக்கு ஒரு மாரி பயம் வந்துரும். டக்குனு என்ன பண்ணுவாரு, அவரோட ஒரிஜினல் கலர் வந்து இப்ப வெளிய வந்துரும். இடையில வந்துட்டு ஒரு மாஸ்க் போட்டு ஒருத்தர் வந்து ஹீரோயின தூக்கிட்டு போய் வச்சிருந்தாருல்ல, அது கூட இவரா தான் இருந்திருப்பாரு. அதனால தான் இப்ப ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு. மொத்தத்துல இவன் தான் கெட்டவன் அப்படின்றது இப்ப ஹீரோயினுக்கு டோட்டலா தெரிஞ்சிருச்சு. இப்ப அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் தூக்கி கொண்டு போய் திரும்பவும் கட்டி போட்டு வச்சுருவாரு. அது மட்டும் இல்லாம உனக்கு நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப அவரு என்ன சொல்வாருன்னா, ஹீரோயின் வீடு இருக்குல்ல, அவங்க அப்பா, அம்மா வந்து ஹீரோயின் மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. இந்த பக்கத்துக்கு வந்து ஹீரோவோட வீடு, இந்த பக்கத்துக்கு வந்து ஃபியான்சியோட வீடு. இப்ப இங்க ஃபியான்சியோட அப்பா இருக்கார்ல, அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாரு. அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரு அந்த மாரி இருக்கும்போது, அப்படியே தெரியாத்தனமா ஃபயர் பண்ணி விட்டுருப்பாரு. அந்த ஃபயர்ல வந்துட்டு அதோட பாதிப்பு வந்து எங்க போயிருக்கும்னா வந்துட்டு, கரெக்ட்டா வந்து ஹீரோனோட வீட்டுக்கு இதாகியிருக்கும். உடனே வந்துட்டு அவங்க அப்பா ஒரு மாரி சைக்கோ மாரி சிரிச்சுட்டு இருப்பாரு, அந்த ஃபியான்சியோட அப்பா. இந்த நேரம் பார்த்து அந்த ஃபியான்சி வந்துட்டு, "அப்பா என்ன ஆச்சு? என்னாச்சுன்னு?" கேட்கும்போது, "இந்த மாரி தெரியாத்தனமா பண்ணிட்டேன்ப்பா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி சைக்கோ மாரி சிரிச்சுட்டே இருப்பாரா. இப்ப ஃபியான்சிக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு, இப்ப நம்ம அப்பா தான் தெரிஞ்சா வந்துட்டு, எல்லாரும் நம்ம அப்பாவ அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வந்துரும். அதனால வந்துட்டு இது ஹீரோ மேல அப்படியே திருப்பி விட்டுருன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருவாரு, ஹீரோ வீட்லருந்து இந்த இந்த ஆக்சிடென்ட் நடந்த மாரி அப்படியே செட்டப்ப உருவாக்கி வச்சுருவாரு. ஸோ ஹீரோயின் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வீட்லருந்து ஹீரோவால தான் இந்த மாரி நடந்த மாரி அவங்களுக்கு தெரிஞ்சிரும். உடனே இந்த ஃபியான்சி அப்படியே நல்ல ஒரு மாரி திரும்ப வந்து காப்பாத்துற மாரிலாம் ஆக்ஷன் பண்ணிட்டே இருப்பாரு. அதுலேருந்து ஹீரோயின் வந்து இவர வந்துட்டு இவர் தான் தன் குடும்பத்துக்காக தன் குடும்பத்துல இறந்து போனதுக்கப்புறம் பக்கத்து வீட்ல இருக்க இவர் வந்து தன்னை வந்து காப்பாத்துறதுக்காகவும் தன்னை நேசிச்சுட்டும் இருக்காரு அப்படின்றதுனால இவர் மேல ஒரு லவ்வா அப்படி இப்படி இருந்திருப்பாங்க. மொத்தத்துல ஹீரோ மேல தேவையில்லாத பழி தான் விழுந்திருக்கும். அதெல்லாம் இவரா சொல்லி ஒரு மாரி சிரிப்பாரு. அப்பத்துலேருந்து உன்னை நான் ஏமாத்திட்டு இருக்கேன். நீ இப்பதான் வந்து அத கண்டுபிடிச்சிருக்க அப்படின்ற மாரி ஒரு மாரி சிரிப்பாரா. ஹீரோனுக்கு கோவமா தங்க அது பக்கத்துல ஒரு உருட்டை கட்டை இருக்கு. அத எடுத்து உன் மண்டையிலே போடலாம் போல அவங்களுக்கு அவ்வளோ தோணும். வச்சிருப்பாரா, நீ எல்லாம் உன்னெல்லாம் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துருவாரு. ஹீரோ வந்த உடனே எப்படியும் இவள திரும்ப காப்பாத்திருவான்னு சொல்லிட்டு அந்த ஃபியான்சிக்கு தெரியும். உடனே அவர் என்ன பண்ணுவாரு, உங்க 2 பேரும் சேரவே விடக்கூடாதுன்னு எவ்வளோ நாளா நான் போராடிட்டு இருக்கேன். அப்பவும் வந்து நீ முயற்சி பண்ணி இவர வந்து நீ தேடி வந்துடுறல்ல.
பரவாயில்ல, இந்த தடவை நீ இவளை தேடி அடையவே முடியாது, அவளை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, வேண்டாம் எதுவுமே பண்ணிடாத, நீ என்ன சொல்ல நான் செய்கிறேன்னு முட்டி போடு, அதை பண்ணி இதை பண்ணுன்னு ஹீரோட்ட சொல்வார். ஹீரோவும் அது எல்லாத்தையுமே பண்ணிட்டே இருப்பார். அது கொஞ்ச நேரத்தில் ஹீரோட ஆளுங்கெல்லாம் வந்து இவரை மடக்கி பிடிச்சிருவாங்க, அடி அடின்னு போட்டு சாத்தி எடுத்துருவாங்க. அதோட கொண்டு போய் அவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஹீரோனுக்கு இப்போ தான் புத்தியே வரும். இவ்வளோ நேரமாக வந்துட்டு யாரை தப்பானவன் நினச்சோமோ அவன் வந்து நல்லவன், யாரை நல்லவன் நினச்சோமோ அவன் தான் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோவுக்கு ஒரு டவுட்டாக இருக்கு, நீ உண்மையிலேயே இந்த தடவை என்ன நேசிக்கிறியா இல்லை திரும்பவும் நடிக்கிறேன்னு கேட்கும்போது ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நான் பண்ணது தப்பு தான், நான் ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க கூடாது, ஆனால் இப்போ தான் எனக்கு எல்லாமே உண்மை புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ஃபீல் பண்ணுவாங்க. உடனே ஹீரோவும் அதை நம்பிடுவார். திரும்ப ஹீரோன் வந்து 2 பேரும் ப்ரொப்போஸ் பண்ணி 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி காட்டி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னொரு நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.